வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வைஃப் பாங்கள். என்ன இது நல்லா இல்ல. நல்லா இல்லையா? எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. இது என்ன நானா இங்க வாழ்றதா இல்ல வேற எங்கயா போய் இருக்கறதா நானு? ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? உங்க சொத்தை எதையும் புடிங்கிட்டு போயிட்டாங்களா யாராவது? சொத்தா புடுங்க கூட பரவாயில்லையா? பீரோல பாதிய புடிங்கிட்ட நீ. 4 டோர் தான் பீரோ. ஆமா. அந்த 4 டோர்ல 3 டோருக்கு நீ தான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. இல்ல இல்ல. சரி வச்சுக்கேன்னு விட்டுட்டேன். ஆ. ஒரு டோரா முழுசா இருக்கேன்னு நினைச்சா அதுல காட்டன் சாரி நான் அயர்ன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து ஆங்கர்ல பூரா மாட்டி வச்சிருக்கேன். அப்ப அந்த சாரியை பூரா போய் எங்க வைக்கிற? தெருவுல தூக்கி எறியவா? இல்ல தூக்கி எறியறதுல அப்ப ஏன் Dress அது கீழ போயிடுச்சுல. சரி கீழ இருந்த வச்சா பார்த்தா அந்த பேஸ்மென்ட் மாதிரி இருந்தது. அதுலயும் பார்த்தோம்னா சென்ட் பவுடர் அது இது மேக்கப் கிட் அதுன்னு வச்சு அதை ஃபில் பண்ணிட்டேன். அப்ப அத பூரா எங்க வைக்கிறது? சரி அத விடு. அதுக்குள்ள 2 டிரா இருக்கு. ஆமா. அந்த டிராவிலையும் பார்த்தா ஒரு டிரா பூரா ஒரு ஐட்டமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒரே ஒரு சீப் என்னோட இருக்காங்க. ஏன் உங்களுக்கு ஃபைல்லாம் அதுக்குள்ள பத்திரமா தானே எடுத்து வச்சிருக்கேன். ஆமா அது ஃபைல். சரி அத விடு. அது கீழ வந்து 2 அது 2 குட்டி ரேக் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இவ்வளவுதான் சைஸ். இந்த சைஸ்ல Dress வைக்க விடுறேன். ஏடி பரவாயில்ல என்ன அப்படின்னு நானும் விட்டுட்டு போனேன். இப்ப அதுலயும் பாதியை கழிச்சு விட்டுட்டு பாதியில பாப்பா Dress வரணும் அப்படின்னு சொன்னா இது என்ன நியாயம்? அது யார் குழந்தை? சொல்லுங்க. யார் குழந்தை சொல்லுங்க. என் குழந்தை. என் குழந்தை தான். நான் குழந்தை தானே. உன் குழந்தையோட Dress வைக்கிறதுக்கே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? எனக்கு புரியல. ஐயோ அதுல வைக்க முடியல. சூட்கேஸ்ல திரிக்கிற மாதிரி கூட திரிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து Dress வைக்கிறதுக்கு ஒரு பீரோ வேணும் அவ்வளவுதானே? ஆமா நான் பீரோ இல்லாம நானா இங்க தான் இருக்கேன். நானா வீட்டுல ஆன்லைன் நானா தெருவுல படுத்திருக்கேன். சரி உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு பீரோ வாங்கி தரேன். ஓகே நல்லதுதான். கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்போ ஏங்க வந்து புடிங்க லைட்டா. இங்க வாங்க. ஐயோ பீரோ போட்டு வந்துட்டீங்க. புடிங்க. ஆமா இத புடிக்கத்தான் நீ என்ன கூப்பிட்டியாமா? ஏன் இதுக்கு கையில சொல்றேன். என்னது? அதான் பீரோ. வெயிட்லெஸ் தான் அது. வெயிட்லெஸ்ஸா? ஆமாங்க. இது சூரா உள்ள வைக்கிற நீ. சூராக்கா. சூராக்கு. ஏங்க இது உங்களுக்கு ஆர்டர் பண்ண பீரோ. பீரோவா? என்னடி டப்பாவா கிடக்குது? டப்பாவா இருக்குன்னா அதுல நீங்க அழகா ஒவ்வொருலயே கம்பார்ட்மென்ட்டா Dress எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாங்க. இதுல கம்பார்ட்மென்ட் அடுக்கி வைக்கிறதா? ஆமா. உங்க Dress எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே. சூப்பர். கொண்டாங்க. எல்லாம் வச்சாச்சு. ஏங்க உங்க Dress எல்லாம் இதுக்குள்ளே அடங்கிருச்சு. இந்த எனக்கு ஒரே ஒரு ரேக் மட்டும் தரீங்களா? அதுல நம்ம குழந்தையோட டயப்பர் அப்புறம் இந்த நல்ல சட்டி இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு அப்படி போட்டு அப்படி டக்குன்னு எடுக்கிற மாதிரி தேவைப்பட்டா கஷ்டமா போறாங்க. ஆமா வேணும். சரி வச்சுக்க. ஒண்ணு முழுசா எடுத்துக்க. முழுசாவே எடுத்துக்கலாம். நான் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சு அங்க நான் Dress எல்லாம் வைக்க அங்க கொடுத்து நடத்திக்கிறேன். கொடுத்து நடத்துறீங்களா? அங்க நான் பண்ணிக்கிறேன். தனி வீட்டுக்கு போறீங்களா? நான் போய் இது தங்கிட்டு வரேன். ஏங்க வாங்க பீரோ எடுத்துக்கிட்டு வாங்க. கொடுக்க போறேன் எனக்கு. மச்சான் வேலை வந்துட்டு மச்சான். சரி போய்தான் வேற வழி கிடையாது. பார்த்து போயிட்டு வானே. மச்சான் நல்லா பாத்துக்கறாங்க. நான் பாத்துக்கறேன். நான் சரியா? பாப்போம் மச்சான். போய்டா. சரியா? அண்ணே அண்ணி கேட்டேன்னு சொல்லுங்க. சரி. பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வாங்க. அவருக்கு லீவு தான். நான் போனோனே எனக்கு என்ன இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லையேன்னு தான் போக வேண்டியதா இருக்கு. போகணும்ல. இங்கே வெட்டி உட்காராம மச்சான். உட்கார்ந்து வெட்டியா சொல்ல முடியல. தங்கச்சிக்கு கைமணம் நல்லா இருக்குன்னு நிறைய சாப்பிடுவேன். அப்படியா? அதனாலதான் இப்போ அங்க அப்பப்போ வந்துட்டு போறது. சரி போகணும்னு கொஞ்சம் தோணதான் ட்ரெயின் மிஸ் பண்றீங்க. அப்ப திருப்பி தங்கிட்டா. போயிட்டு வந்துடுறோம். சரி போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் வீட்டுக்கு வாங்க. போயிட்டு வாங்க. வா எப்பா தலை வலிக்குதுடா சாமி. கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே. கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறேன் என்ன அவ்வளவு இருக்க? உங்க அண்ணன் அங்க விட்டு போயிட்டானா? சந்தோஷப்படுறேன் நானு. தேவையில்லாம வெறி ஏத்திக்கிட்டு இருக்காத. ஆமா 2 நாள் கழுத்து போட்டு வரக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா போட்டுக்கிட்டு போவாங்க. கிளம்புறேன்னா கிளம்பணும். கிளம்புறத சொல்லிட்டு கிளம்புறேன் அப்புறம் இது பண்றேங்க அப்புறம் தங்கச்சினா தங்கச்சி பிள்ளைய பத்தி அவனுக்கு இங்க தெரியாது. அவனுக்கு ஏன் உங்க தங்கச்சி இங்க வீட்டுக்கு வரப்போ அவன் மட்டும் இங்க உங்கமா சேரா போட்டானே. அப்போ அண்ணன் பேசி சாவடிக்கங்க. ஏன் உங்க தங்கச்சி மட்டும் பேசி சாவடிக்கலையா? தங்கச்சி ஸ்வீட் கேள்றியா தங்கச்சி. ஐயோ போ தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கானே. தங்கச்சி அப்படியே தங்கச்சி அங்க ரஜினி விஜயா
நிறுத்திங்க சண்டை. எதுக்கே சண்டை போடுறீங்க? மறந்து போச்சு. எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு தெரியாதா? இவங்க அண்ணங்க கிளம்புறேன்னு சொன்னா கிளம்ப வேண்டியது. கிளம்பி பாருங்க. வாசல்ல வந்துட்டு போயிட்டு வரம்மா, போகிறதுக்கே மனசு இல்ல, போகணுமா நினைக்கிறேன், அதுங்கிறேன் இதுங்கிறேன்னு ஒரு நிமிஷம் முடிய வேண்டிய சீனா 3 நிமிஷம் எடுத்துருக்காங்க. என்ன பிரதர்? நாங்க 1 மணி நேரமா சொந்தக்காரங்கனால அப்படிதாங்க கிளம்புறேன்பாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மனசு கேட்காது அப்படின்னு பேசிட்டு போயிட்டு வரேம்மா, தங்கச்சி நல்லா இருக்கியா, திருப்பி வர்றேன், போகணும்னா ஆசை. சொந்தக்காரன்னா போட்டு இழுக்கிறான்னா இடையில போறவங்க எடுத்துட்டு போவாங்க. எப்படி சீனா முடிச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் உட்காந்துட்டு வளவலா கொலக்கொலா அன்னைக்கு பலகாரம் இதை எடுக்கணுங்க. இதுக்கு போயிட்டியா அந்த பாத்திரத்தை ஒரு நிமிஷம். என்னங்க பாத்திரத்தை கழுவ கூப்பிடுறியா? இது கொடுத்து விட்டுருந்த பாத்திரத்தை எம்மா, என் புள்ள பாவம் வேலை பார்த்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான், வீட்டுல வந்து வீட்டு வேலை பார்க்கணுமா? இது ஏன் சமஸ்தானம்? நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை ராஜமாதாவா? அம்மா 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 தாயே பத்தி ஒரு பாட்டு போடலாம் நினைச்சா காப்பி எடுத்து கொடுக்கறாமா அந்த நாய். இந்த பாட்டு மக்கள் கிட்ட சொல்லு, அவங்கள ஃபீல் பண்ணிக்குவாங்க. பாட்டுல அக்கம்மா பாட்டேன். ஓ காப்பிரைட் கொடுத்துருவாங்க. எந்த வேலையும் பார்க்க மாட்டான். புரிஞ்சுதா? போ போ, புள்ளே வேலை சொல்றா. டேய் என்னது பாத்ரூம்ல உள்ள கழுவுறதே இல்லையா? கழுவுவோம். என்ன அப்படி இருக்கு? அது இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல கழுவுறது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஏன் அவ கழுவ மாட்டாங்களாமா? இன்ஜினியரிங்ல அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையாமா? கிளாஸ் போணுமா? கழுவிதான் வச்சிருக்காரு. கழுவுன மாதிரி இல்லையாமா? அது தினமும் அதை கழுவணும். தினமும் கழுவுன மாதிரி இது தெரியல. இது இந்த கலர்ல இருக்கு. இது ஒரு பிஎல்எஸ் ஸ்நாக்ஸ்ல நம்ம தாத்தா ஆமா அங்க தண்ணிய போட்டு படுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் கூட இதோட டீசென்ட்டா இருக்கும். ஆமா அது குடும்பத்து பெண்களால வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தா வரும், இல்லைன்னா வராது. உங்க அம்மா என்ன எப்படி பேசிட்டு போறாங்க? நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன புதுசுல கலக்குனது? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்னடா அவ பேசிட்டு இருக்க? நம்ம கல்யாண சமையல் ஆகுமா ஆகாதா? சாப்பிட பசிக்குது எனக்கு. 11 மணி ஆச்சு. மதிய சாப்பாட்டுக்கு என்ன? நீ போடா, போய் வேலைக்கு போடா. ஏமா கருவாடு வாங்கி வச்சுட்டு போனேன் போன வாட்டி, பிரிக்காம அப்படியே இருக்கு. ஏன்னா கருவாடு வச்சே கொடுக்கலையா உனக்கு? வச்சே கொடுக்கணுமா? ஏன் வச்சு கொடுக்கல? வைக்க தெரியாது, அவளுக்கு சமைக்க தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு பிடிக்கலமா? செய்ய தெரியாது, அவளுக்கு செய்ய தெரியாதா? தெரியாது அவளுக்கு. எனக்கு செஞ்சு கத்துக்கல தெரியலப்பா. ஏமா அதான் யூடியூப்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க, அதுல போட்டு பாக்குற பொழுதுலயும் போன தான பாத்துக்கிட்ட. செஞ்சு கொடுத்துறது இன்னைக்கு செஞ்சுக்கிறேன். நீ ஒண்ணும் செய்யணும். நான் நெய் மீன் குழம்பு வச்சு நெய் மீன் கருவாடு போட்டு நல்லா பண்ணி தரேன். வா தெரியுமா? நான் பண்ணி கொடுக்குறேன் பிள்ளைக்கு. எங்க போறேன்? நெய் மீன் இன்னும் ஒரு நாள் தான் பாத்துக்க. இன்னும் ஒரு நாள் தான். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு. ஏமா அது வாமா இங்க போவோம். ஏடா எதுக்குடா அழுது இருக்க? எங்கன ஒரு வாரம் அவர் கடக்க வரமாங்க தனியா. இருக்க முடியாது. ஆமா நீங்க தனியா இருக்கீங்க. என்ன தனியா இருக்கும்? வைஃப் இருக்கு, ஜாலியா இருடா. அத்தை என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்டா 5ஆம் கிளாஸ்ல டியூஷன் மிஸ் விட்டு போறப்ப அழுதி அந்த மாதிரி எழுதுற? இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா அத்தை போயிட்டு வரேன். அத்தை பாத்து போங்க அத்தை. அந்த கக்கூசெல்லாம் கழுவி வை. உங்க வீடு மாதிரி வச்சுட்டாத. நம்ம வீடு கொஞ்சம் க்ளீனா இருக்கணும். பாத்துக்க. சரி. அடுப்பாங்கறையெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நான் உட்காந்து க்ளீன் பண்ணி கிரீஸ் மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் எடுத்தேன். இல்ல இல்ல அது மாதிரி வச்சுக்காதமா. சரிப்பா போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்டா. பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுற, போய் பாத்ரூமையும் கழுவுற. அது போக இன்னைக்கு நீ தான் சமைக்கிற, நாளைக்கு நான் சமைப்பேன், மறுநாள் நீ சமைக்கிற, அடுத்த நாள் நான் சமைப்பேன். மொத்த வீட்டையும் புனாயில் ஊத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி இப்ப கழுவி ரெடி பண்ற. என்ன ஆட்டங்க! அவங்க அம்மா வந்துட்டா போதும், அப்படியே தைய தக்க ஆடுறா. அடே ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு, பஸ் கேன்சல். என்னப்பா என்ன இங்க நின்னுட்டு இருக்க ஆள்ல வாட்சியை பார்த்துட்டு இருக்கேன்னா? இல்லப்பா மணி 8:50 ஆச்சு. சரி 9 மணிக்கு ஒரு நடக்கும், அத பாத்துக்கிட்டு இருக்கேன். 9 மணிக்கு நடக்குமா? ஆமா,
ஒய்ஃப் அப்பதான் எந்திரிச்சு வருவா வெளியே காலையில. முந்தானேத்து 8:40க்கு எந்திரிச்சா, நேத்து 8:50, இன்னைக்கு தான் 8:50 ஆயிடுச்சு வரல. அப்போ 9 மணிக்கு தானே வருவா. நாளைக்கு 9:10. நான் ஒரு மாசம் போனா 12 மணிக்கு எந்திரிப்பா. எப்ப எந்திரிக்கிறது, உனக்கு எப்படி சமைச்சு கொடுத்து எப்படி சாப்பிடுறது, என்ன நீ இப்படித்தான் சாப்பிட்டு இருக்கியாடா? அப்புறம் எப்படி உனக்கு உடம்பு இந்த இழைச்சிட்டியே? ஒண்ணுமே இல்லையா உடம்புல? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. 9 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சா வீடு விளங்குமா? மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு கண்ட கரை ஆடுது. அதுதான் நடக்கும். 9 மணி. நான் இல்லைன்னா அப்ப 10 மணி 11 மணிக்கு போகும் போல. என்ன ஏதாவது ஆர்டர் போட்டுருக்கீங்களா? நீ எந்திரிச்சா சொல்லிக்கிறேன். டைம் என்ன இல்லம்மா, குழந்தை வேற வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியல. அப்ப குழந்தை தூங்குறதுக்கு ஏதாவது இருக்கு, நைட்ல கஷ்டப்பட்டு. நீ வக்காலத்து வாங்குறியா? வாய்தா போட்டுருவோமா? இங்க வா. ஏண்டா நான் பிள்ளையா உங்களை எல்லாம் குப்பை தொட்டில இருந்து அள்ளி கொண்டாந்து வளர்த்தேன், அப்படித்தானே? ஒரு சைடு குடத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு ஒன்னைய வச்சுக்கிட்டு இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தண்ணி தூக்கத்துக்கு போயிருக்கேன். இறங்கவே மாட்டேன். நீ பக்கத்தூர் தான் போய் தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு தானே பைப்பு போட்டான். எப்ப பைப்பு போட்டான்? கீழே இறங்க மாட்டேன். ஒரு சைடு ஒன்னைய வச்சுக்கிட்டு ஒரு கையிலேயே சமைச்சு 9 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். 4 பிள்ளைய பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிராமம், இன்னைக்குலாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. ஏத்த அரசு தான் நாங்களாம் நீர் பாய்ச்சணும். வந்துட்டேன் புள்ள வளர்க்குற பத்தி. 9 மணிக்கு எந்திரிச்சா குடுப்பா. பரவாயில்ல போமா. 9 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிக்க. என்ன பண்றது? நீங்க இருந்த டைம்ல இப்பெல்லாம் யாருமே இல்ல. என்ன செய்யறது? அதெல்லாம் நைட்டு பாப்பா அழுவால. சரி, உங்கள்ட்ட கொடுத்துறேன். நீங்க ஃபீட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நீங்க சமாளிக்கிறீங்க, நான் நிம்மதியா தூங்குறேன். நான் எப்படி ஃபீட் பண்றது? அது பாப்பா அழுதுட்டா ஏம்மா நீ சும்மா இருமா. அந்த தேவையில்லாத கிளப்பி விட்டுட்டு இருக்க மாட்டீங்க. என்னங்க என்ன பண்றீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி எழுதி பார்த்தா தான் சரியா வரும். என்னது? கணக்கு எழுதி பாத்துருவோம். கணக்கு எழுதி பாத்துருவோம். ஏன்னா நீங்க மாசம் உங்களுக்கு கணக்கு சொல்றீங்க. 15ஆம் தேதியே வந்து காசு கொடுப்பான்னு எனக்கு கொடுத்து வச்சிருந்த காசுல புடிங்கிட்டு போய் நீங்க செலவு பண்ணிடுவீங்க. தேவையில்லாம் பண்ண மாட்டேன். தேவையில்லாம பண்ண மாட்டீங்க. அப்ப நான் தேவையில்லாம செலவு பண்ணிருக்கேன். ஆரம்பிக்காத பாப்போம். எவ்வளவு வந்துச்சு சம்பளம்? முதல்ல எவ்வளவு வந்துச்சு? இவ்வளவு சம்பளம் வந்தது. இவ்வளவு சம்பளம் வந்துச்சு. இவ்வளவு வந்து வாடகை கொடுத்தீங்க. கொடுத்தோம். ஈபி பில் கட்டணும். வந்து மளிகை ஜாமான் கடைக்கு செட்டில் பண்ணணும். ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க. ஜிபே இருக்குல்ல, ஹிஸ்டரி ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுலதான் எல்லா கணக்கும் வரும். என்னங்க வெறும் 18 காலையில ஒரு 18, மதியம் ஒரு 18, திருப்பி மதியம் டீ குடிக்க போணுமா? அது என்ன இங்க 36 போட்டுருக்குது. 18 ரூபா டீன்னு தனியா விக்கிறாங்களா? சரி சரி. ஏன் ஹெல்தியா உங்களுக்கு? கொஞ்சம் குறைச்சிக்கணும். 18 ரூபாங்கறனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய போகுதுங்க எக்ஸ்பென்சஸ். சரி சரி. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. வேற ஆபி காமா. நான் போட்டு தரேன், வீட்ல போட்டு தரேன் டீ. சரி நீங்க அத வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து டீ தூள். இதெல்லாம் போட முடியுமா? போடு. நெக்ஸ்ட் இது என்னது 2000 ரூபாய் எதுக்கு போயிருக்கு? இது வந்து ஹாஸ்பிடல். உனக்கு ஹாஸ்பிடலுக்கு போனோம்ல. உனக்கு ஹாஸ்பிடல் செலவு. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போனத வந்து நீங்க கணக்குக்குள்ள கொண்டு வரீங்க. ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான மனுஷன் சத்தியமா எதிர்பார்க்கல தெரியுமா? சரி நான் பேசுறேன். எங்க அப்பாக்கு கால் பண்ணி எங்க அப்பாட்ட இருந்து உங்களுக்கு ஜிபே பண்ண சொல்றேன். உனக்கு ரொம்ப கேவலமா இல்ல? என்ன கேவலமா இல்ல? நீ தான் கணக்கர்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப போய்க்கிருக்க. சரி ஒரு எழுதுல விடாத. ஹாஸ்பிடல் போனதுலாம் எழுதாதீங்க. சரி எழுதுறேம்மா. அடுத்து என்ன? இது என்ன 1800 ரூபாய்? இது என்ன 1800 ரூபாய்? 1000 தான் Dress. Dress-ஆ? எதுக்கு Dress வாங்குறீங்க நீங்க என்கிட்ட சொல்லலாமா? நான் எங்க வாங்குனேன்? நீ தான் போய் வாங்குன. வாங்குனதா? நான் என்ன ஒரு Dress வாங்குனதுக்கு அப்ப அந்த ஒரு Dress வாங்குனதுல மொத்த மாசம் மாதிரி இது போச்சா? காசு போச்சா? ஒரு Dress நான் Dress வாங்க கூட எனக்கு ஒரு Dress கூட நான் வாங்க கூடாதா? அப்படியே இந்த ஜிபேல போயிட்டு கீழ போய் பாரு. இங்க பாரு. இங்க யார் தெரியுமா? இதுவும் Dress தான். 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 ஒரு மாசத்துல எவ்வளவு Dress எடுக்கற மட்டும் நீ பாரு. யார் நானா? நான் Dress எடுக்கறேனா? அப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க Dress எடுக்கல, நீங்க Dress வாங்கி தராதீங்க. வாங்கி தந்துட்டு இப்படி சொல்லி காட்டுறதுக்கு எதுக்கு வாங்கி தரணும்? இல்ல சொல்லி காமிச்சிட்டு இதுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா அந்த டயலாக் வந்திருந்தா ஓகே. இப்ப சொல்றீங்க இல்ல எனக்கு வேணாம், இல்ல எனக்கு கனெக்ட் பண்ற மூடே போச்சு. நீங்களே பாத்துக்கங்க. வேணாம்னு கேட்டா என்ன கணக்கு கேட்டா என்ன செருப்பால அடிங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? கணக்கு போட்டு காமிச்சா டக்குனு ஒரு செட் போடுவாரா? இது மணிக்கூட கேட்கணுமா? நான் போயிட்டு
சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா எதுக்கு சாரி கேக்குறீங்க நீங்க எதுக்கு கேக்குறேன்னு எனக்கும் தான் தெரியல. கணக்கு கேள்வி தான் கேட்ட, கணக்க சொன்னா நீ கடுப்பாகி போற. இன்ன வரைக்கும் என்ன சாரி கேட்க சொல்ற? சரின்னு கேக்குறேன், மன்னிக்க மாட்டேன்னு திருப்பி அப்படியே வாங்கியா போயிட்டு இருக்கேன். அது அப்ப நீங்க என்ன ரியலைஸ் பண்ணல, என்ன பிரச்சனை, நீங்க என்ன சொன்னீங்கன்றத நீங்க என்ன ரியலைஸே பண்ணல. எனக்கு எது சும்மா பத்தி பேச்சுக்கு சாரி கேட்டா இவன் வந்து ஓகே சொல்லிடுவா அப்படின்றதுக்காக வந்து சாரி கேக்குறீங்க. அதுக்காக இல்ல அந்த சாரி எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்ன பிரச்சனை தெரியலமா? என்ன தப்பா பண்ணிட்டப்ப? சாரி டேய், சாரிடா சாரி டேய், சாரி. ஏய் என்ன மிரட்டுறீங்க? இல்ல உண்மையை சொல்லுவேன். சாரிடா. நான் இப்பயுமே இப்படிதான் லூசாவே இருக்கேன். எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய இடியட்டாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் நீங்க நான் ஒரு முட்டாள். அழுகாதீங்க, நீங்க ஏன் அழுகுறீங்க? அழுகாதீங்க. சரி விடுங்க. இனிமே எதுவும் கணக்குலாம் எதுவும் கேட்கல. அப்பா நிறைய செலவு பண்ணாதீங்க. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன். இந்த கணக்கு எதுக்கு? நமக்காக தான், நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா இருந்தா தானே குழந்தைங்களும் நல்லா இருக்கும். பார்த்து செலவு பண்ணுங்க. என்னாச்சு? சூப்பர், நல்லா இருந்துச்சு. செமையா இந்த கணக்கு எழுதுறது இதெல்லாம் நாங்களும் பண்ணோம். 2 மாசம் பண்ணோம்னு நினைக்கிறேன். இதே சண்டை வந்துச்சு எங்களுக்குள்ளயும். அதாவது பாரு, நீதான் ட்ரெஸ் அப்ப ட்ரெஸ் வாங்கலாம் கணக்குல சொல்லுவியா அப்படின்னு அதுக்கு எப்பயோ ஒரு தடவை அப்படின்னு சொல்லி சண்டை வரும். அது நடக்கிறதுதான். ஆமா. இதுல வரது அப்படியே இதா இருந்துச்சு. சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பரா. அதே மாதிரி அந்த இதுதான் எல்லாரோட ஃபேமிலியும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பீரோ சண்டையும் என்ன கொஞ்சம் உள்டாவா நான் நிறைய வச்சிருப்பேன். ஒரே இதுலதான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். மத்தபடி அதேதான் அந்த சண்டைலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.